Welcome to my channel Electrical Electronics. So நம்ம வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து கிளாசிஃபிகேஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லோட்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து அப்ரோச்சஸ் டு லோட் ஃபோர்காஸ்டிங் பற்றி பார்க்க போதும். ஸோ ஃபர்ஸ்ட் லோட் ஃபோர்காஸ்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதோட அப்ரோச்சில் வந்து 4 கொஷின்ஸ் இருக்கு. ஸோ அந்த 4 கொஷினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுற விதத்து மூலமாக தான் நம்மளோட அப்ரோச்சே வந்து டிட்டர்மைன் ஆக போகுது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கொஷின், so should peak demand be forecast using forecasted energy and load factors or should it be forecast separately? ஸோ அவங்க என்ன ஆக்சுவலாக சொல்ல வராங்கன்னா, ஸோ எனர்ஜி ஃபோர்காஸ்ட் மூலமா நம்ம பீக் டிமாண்டை ஃபோர்காஸ்ட் பண்ணிக்கலாமா, இல்லாட்டி டைரக்டாகவே பீக் டிமாண்டை ஃபோர்காஸ்ட் பண்ணிக்கலாமா? ஸோ அப்போ நமக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று டைரக்டாக ஃபோர்காஸ்ட் பண்ணுறது, இன்னொன்று இன்டைரக்டாக ஃபோர்காஸ்ட் பண்ணுறது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்டைரக்டாக ஃபோர்காஸ்ட் பண்ணது பார்ப்போம், அதோட அட்வான்டேஜ் என்னங்கிற மாதிரி பார்ப்போம். So he can forecast energy considered to be less difficult and obtain the demand forecast from it by using forecasted load factors. So peak demand forecast பண்ணனும்னா நமக்கு இந்த ஃபார்முலா தான் தேவைப்படும். So which is equal to energy forecast divided by load factor into time. So நம்ம ஆல்ரெடி எனர்ஜி forecast ஒன்று அப்டைன் பண்ணிட்டு அது கூட வந்து லோட் ஃபேக்டரோட ஃபோர்காஸ்ட்டை அப்டைன் பண்ணி அதை அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு பீக் டிமாண்ட் ஃபோர்காஸ்ட் வந்து அந்த நெசசரி டைமில் வந்து கிடச்சிடும். ஸோ அதுதான் இவங்களோட இந்த எனர்ஜி ஃபோர்காஸ்ட்லேருந்து பீக் டிமாண்ட் ஃபோர்காஸ்ட் பண்ணுற ஐடியாலஜி. பட் இது என்ன, இதில் நம்ம ஏன் இந்த வழியில் போகிறோம்னா, பிகாஸ் எனர்ஜி ஃபோர்காஸ்ட் வந்து ஒரு பெட்டர் ட்ரெண்ட் க்ரோத் இண்டிகேட்டர். அதாவது பெட்டர் ட்ரெண்ட் க்ரோத் இண்டிகேட்டர்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் பார்ப்போம். அதாவது ஒரு கிராஃபோட வேரியேஷன் இப்படி இருக்கு, அதை இப்போ ட்ரா பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு லைன் இப்படி இருக்குன்னா, ஸோ நமக்கு ஆப்வியஸாக தெரியும் இது லீனியராக தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அதாவது இந்த மாதிரி ஒரு கிராஃபில் இந்த பர்டிகுலர் எக்ஸ் இன்க்ரீஸ் ஒய் வந்து அதான் எக்ஸ் இன்க்ரீஸ் ஒய்யோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ அப்போ நமக்கு பார்த்தாலே தெளிவாக தெரியுது லைக் ட்ரெண்ட் வந்து இதான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ சிம்பிளி நம்ம ஏதோ ஒரு எக்ஸ்போனன்ஷியல் இல்லை பேரபோலாவோ எதுனாலுமே அதை நம்ம பார்த்தோன்னே கிளியராக தெரியும். லைக் அந்த அளவு கிளியரா அதோட கிராஃப் நேச்சர் நம்மளால அப்சர்வ் பண்ண முடியுது. லீனியரா இல்ல கர்வா இருக்கா, பேரபோலா மாதிரி இருக்கா, இல்ல எக்ஸ்போனன்ஷியலா இருக்காங்கிற மாதிரி. ஸோ அதான் பெட்டர் ட்ரெண்ட் க்ரோத் இண்டிகேட்டர். ஸோ அந்த பர்டிகுலர் நேச்சர் எனர்ஜி ஃபோர்காஸ்ட் கிட்ட இருக்கிறதுனால ஸோ நம்மளால வந்து ஈஸியாக ஃபோர்காஸ்ட் பண்ணிட முடியும். அந்த பேசிஸ்ல பண்ணால் ஈஸியாக ஃபோர்காஸ்ட் பண்ணிட முடியுங்கிற ஐடியாலஜினால தான் இப்படி போகிறோம். பட் என்ன ப்ராப்ளம்னா, இதில் வந்து ஃபோர்காஸ்டிங் லோட் ஃபேக்டர்ஸ் கேன் இட் செல்ஃப் பி டிஃபிகல்ட். ஸோ பட் இங்க ஃபார்முலா என்னென்ன ஒரே ஒரு ப்ராப்ளம்னா, லோட் ஃபேக்டரையும் நான் ஃபோர்காஸ்ட் பண்ணணும். எனர்ஜி ஃபோர்காஸ்ட் மட்டும் எனக்கு அது மட்டும் போதாது முடிக்கிறதுக்கு, லோட் ஃபேக்டரையும் ஃபோர்காஸ்ட் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு லோட் ஃபேக்டர் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணதுக்கு வந்து அது வந்து எலாட்டிக்காக இருக்கும். அதாவது அது வந்து அன்பிரடிக்டபிளாக இருக்கும் அதோட வேரியேஷன்ஸ் எல்லாமே. ஃபார் சிஸ்டம் லோட் ஃபேக்டர்ஸ் கேன் வேரி எலாட்டிக்கலி, பட் பீக் டிமாண்ட் கேன் ஆல்சோ வேரி எலாட்டிக்கலி. எப்படி பீக் டிமாண்ட் வந்து எலாட்டிக்கலா வேரி ஆகுதோ அதே மாதிரி லோட் ஃபேக்டரும் எலாட்டிக்கா வேரி ஆகும். எலாட்டிக்னா ரொம்ப ரேண்டம் பிஹேவியர். அதாவது ஒன்று கண்டே பிடித்தோ இது மாதிரி ஒரு இது வந்து நம்மளால வந்து எப்படி போகுதுன்னே நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அது ரேண்டமா வந்து எக்ஸோட டேரக்ஷனுக்கு எக்ஸோட வேரியேஷனுக்கு ஒய் வந்து ரேண்டமான ஒரு அவுட்புட் தந்துட்டு இருக்கு. ஸோ இதை மாதிரி வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ லோட் ஃபேக்டர் வந்து எனர்ஜி ஃபோர்காஸ்ட் பண்ணதோட லோட் ஃபேக்டர் ஃபோர்காஸ்ட் பண்ணது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால வந்து இந்த டிஸ்அட்வான்டேஜ் வந்து இந்த எனர்ஜி ஃபோர்காஸ்ட் மெத்தட் மூலமா நம்மளால பார்க்க முடியுது. அதாவது லோட் ஃபேக்டர் ஃபோர்காஸ்ட் பண்ணுறது கஷ்டம், அந்த மாதிரி ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பார்க்க முடியுது. ஸோ அப்போ நமக்கு இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குன்னா, பீக் டிமாண்ட் டைரக்டா ஃபோர்காஸ்ட் பண்ணிடலாம். பட் பீக் டிமாண்ட் அதே மாதிரி தான். ஸோ பீக் டிமாண்டுமே நம்மளால வந்து இதே மாதிரி அன்பிரடிக்டபிள் வேரியேஷன் இருக்கும். அந்த லெவல் ட்ரெண்ட் க்ரோத் வந்து தெளிவாக தெரியாது. ஸோ அதை ஃபோர்காஸ்ட் பண்ணதுமே நமக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ இப்போ இந்த 2 மெத்தடோட அட்வான்டேஜ் பார்க்கலாம். The advantage of using energy forecast as primary forecast and obtaining the peak demand forecast from it, or the energy tends to be much less erratic. நம்ம முன்னாடி சொன்ன பாயிண்டே தான். Is considered a better trend growth indicator and it is readily related to demographic and economic factors. ஸோ எனர்ஜி ஃபோர்காஸ்ட் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, டெமோகிராஃபிக் அண்ட் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் தான். ஸோ இந்த டெமோகிராஃபிக் அண்ட் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம பின்னாடி தெளிவாக பார்க்கலாம். ஸோ டெமோகிராஃபிக் மோஸ்ட்லி வந்து பாப்புலேஷன் பேஸ் பண்ண ஒரு பர்டிகுலர் ஃபேக்டர், எக்கனாமிக் ஃபேக்டர் ஏரியா, ஸோ அதை பேஸ் பண்ண ஒரு பர்டிகுலர் ஃபேக்டர், எந்த ஏரியாவில் இருக்குங்க மாதிரி பேஸ் பண்ண ஃபேக்டர்ஸ். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் பற்றி டீட்டெயிலாக பின்னாடி வர வீடியோஸில் பார்ப்போம். ஸோ ஆனால் இந்த ஃபேக்டர் டிபெண்ட் பண்ணி தான் எனர்ஜி ஃபோர்காஸ்ட் வந்து வேரி ஆகுது. ஸோ ஒன்ஸ் நமக்கு எனர்ஜி ஃபோர்காஸ்ட் கிடைச்ச உடனே நமக்கு கிடைச்சிருக்க எனர்ஜி டேட்டாஸை வச்சு நம்ம கிளாஸ் ஆஃப் சர்வீஸை பிரிச்சுக்கலாம்.
லைக் ஒவ்வொரு பர்டிகுலர் ஏரியாஸ்க்குமே ஒரு பர்டிகுலர் ஏரியா சர்வீஸ்க்குமே ஸோ எனர்ஜி லெவல் இவ்வளோ தான் இருக்கும். இந்த பர்டிகுலர் சர்வீஸ்க்கு இவ்வளோ தான் எனர்ஜி லெவல் இருக்குங்கிற மாதிரி ஒரு டேபிள் இருக்கும். ஸோ நம்ம அதை வச்சு நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் த அட்வான்டேஜஸ் கிளைம்டு ஃபார் செப்பரேட்லி ஃபோர்காஸ்டிங் த பீக் டிமாண்ட். ஸோ இப்போ நான் பீக் டிமாண்ட் வந்து செப்பரேட்டாக ஃபோர்காஸ்ட் பண்ணேன்னா அது வந்து டைரக்ட் மெத்தடாக இருக்குது. அதாவது ஒரு இன்டைரக்ட் மெத்தடை விட டைரக்ட் மெத்தட் வந்து பெஸ்ட். டைரக்ட் மெத்தட்னா லைக் எரர் வந்து அதில் கம்மியாக இருக்கும். டைரக்டாக அந்த வேரியபிளே நான் ரிலேட் பண்ணுறேன். இன்டைரக்ட் மெத்தட்னா அதுக்கு அதுக்கு நடுவில் ஒரு பிளாக் இருக்கிறதுனால ஸோ அது ஒரு எரர் வந்து அதிகமாக இன்ட்ரடியூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தான் வந்து டேக் மெத்தட் வந்து பெஸ்ட்டு. அது மட்டும் இல்லாது டேக்ல ரிலேட்டட் டு வெதர் வேரியபிள். வெதர் வேரியபிளை டேரக்டாக ரிலேட் பண்ணுச்சு. அந்த டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, ப்ரெஷர் அதெல்லாமே டேரக்டாக வந்து ரிலேட் பண்ணுது. ஸோ இவ்வளோ தான் இதோட அட்வான்டேஜஸும் டிஸ்அட்வான்டேஜுமே. ஸோ இந்த பார்க்க போகிற எல்லா கொஷின்ஸுமே எந்த அப்ரோச் யூஸ் பண்ணுறோங்கிறத சொல்லவே முடியாது. அது வந்து வேரிஸ் அப்பான் அப்ளிகேஷன். எந்த அப்ளிகேஷன் ஃபோக்கஸ் பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி மாறும். பட் ஒவ்வொன்றத்தோட அட்வான்டேஜும் டிஸ்அட்வான்டேஜும் இதில் பார்க்க முடியும். So next. So should the total forecast be determined by combining forecast of appropriate load components, or should the total forecast be directly obtained from historical total load data? ஸோ நம்ம டோட்டலாக நமக்கு ஒரு லோட் டேட்டா இருக்கும், ஹிஸ்டாரிக்கலாக அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை நான் டைரெக்டாக அப்படி ஃபோர்காஸ்ட் பண்ணிக்கலாமாங்கிறது ஒரு ஆப்ஷன். இன்னொன்று, நான் ஒவ்வொரு பர்டிகுலர் லோட் காம்பனன்ட்ஸுமே எடுத்து அதோட ஃபோர்காஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கடுத்து அதை ஒன்றா சேர்க்கலாமாங்கிற ஆப்ஷன் இருக்கு. ஸோ இப்போ நம்ம எது போகலாம், அதாவது அதுக்கடுத்து ஒன்றா சேர்த்து டோட்டல் லோட் ஃபோர்காஸ்ட்டாக மாற்றிக்கலாமாங்கிற ஆப்ஷன் இருக்கு. ஸோ இப்போ நம்ம ரெண்டு மெத்தடோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பார்க்கலாம். ஸோ டிப்பிக்கலி the component இப்போ காம்பனன்ட் பேஸ்டு போகலாம். ஸோ typically the component consists of customers geographic areas. அந்த காம்பனன்ட்ஸுங்கிறது நம்ம டீல் பண்ணுறது லைக் என்ன டைப் ஆஃப் கஸ்டமர் எந்த ஏரியாலங்கிற மாதிரி கிளாசிஃபிகேஷன் தான். ஸோ இப்போ பார்க்கலாம் அட்வான்டேஜ் கிளைம்டு ஃபார் டோட்டல் லோட் அப்ரோச். ஸோ டோட்டல் லோடு வந்து டேரெக்டாக ஃபோர்காஸ்ட் பண்ணால் என்ன அட்வான்டேஜ் கிடைக்குதுன்னா இஸ் தட் இட் இஸ் ஈஸியர் டு யூஸ் அண்ட் தி டோட்டல்ஸ் ஆர் மச் ஸ்மூத்தர் அண்ட் மோர் இண்டிகேட்டிவ் ஆஃப் ஓவரால் க்ரோத் ட்ரெண்ட்ஸ். ஸோ டோட்டல் லோட் ஃபோர்காஸ்ட் பண்ணும்போது நமக்கு என்னன்னா இதுவுமே வந்து நம்ம ப்ரீவியஸாக பார்த்த எனர்ஜி ஃபோர்காஸ்ட் மாதிரி ஒரு பெட்டர் ட்ரெண்ட் க்ரோத் இண்டிகேட்டர். ஸோ நம்மளால இதில் ஈஸியாக ட்ரெண்டை வந்து அப்டைன் பண்ண முடியும். ஸோ ஃபோர்காஸ்ட் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்குங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதோட அட்வான்டேஜ் தான். ஸோ இப்போ நம்ம காம்பனன்ட் பேஸ்டுக்கு போகலாம். ஸோ அதோட அட்வான்டேஜ் என்னன்னா ஸோ இந்த அப்நார்மல் ஸோ அன் அட்வான்டேஜ் ஆஃப் த காம்பனன்ட் அப்ரோச் இஸ் தட் அப்நார்மல் கண்டிஷன்ஸ் இன் க்ரோத் ட்ரெண்ட்ஸ் ஆஃப் சர்டன் காம்பனன்ட் கேன் பி டிடெக்டட். அதாவது பர்டிகுலர் காம்பனன்ட் வந்து சிஸ்டத்தை வந்து அப்நார்மலாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா, ஏதோ ஒரு பர்டிகுலர் காம்பனன்ட் மட்டும் சிஸ்டத்தை அப்நார்மலாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதாங்கிறத காம்பனன்ட் பேஸ்ட் அப்ரோச்சாக போனால் நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ அதை நான் கண்டுபிடிச்சி அதை நான் வந்து சரி பண்ணிப்பேன். ஓகேவா? அதாவது இப்போ ஒரு பர்டிகுலர் காம்பனன்ட் வந்து இப்போ நமக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டு இருக்கு. அது நமக்கு வந்து டோட்டலாக ஃபோக்கஸ் பண்ணும்போது தெரியல. அது ஏன்னா கன்ஃபார்மாக உள்ள வந்து அப்சர்வ் ஆயிடும். பட் தனித்தனியாக ஃபோக்கஸ் பண்ணும்போது அதோட அப்நார்மல் கண்டிஷன்ஸ் என்னால் பார்க்க முடியுது. ஸோ திடீர்னு ஒரு பர்டிகுலர் டியூரேஷன்ல அந்த 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 காம்பனண்ட்டே இல்லைன்னா அப்போ அந்த டோட்டல் ஃபோர்காஸ்ட்லேயே அதோட டிக்ரீஸ் இருக்கணும்ல. ஸோ அது வந்து நம்ம நார்மலாக டோட்டலாக பண்ணால் காட்டாது. பட் இதை மாதிரி தனித்தனியாக காம்பனண்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்ம அந்த எஃபெக்டை இன்க்ளூட் பண்ண முடியும். ஸோ அதனால ஒரு பெட்டர் அக்யூரேட் ஃபோர்காஸ்ட் கிடைக்கும். பட் ஆனால் இந்த ப்ராசஸ் வந்து மேலே பார்த்த ப்ராசஸோட கஷ்டம். பட் அக்யூரசி வந்து அதை விட இதில் பெட்டராக இருக்கும். ஸோ அகைன் நோ ஒன் அப்ரோச் இஸ் கன்சிஸ்டன்ட்லி யூஸ்ட் இன் இண்டஸ்ட்ரி. அதான் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸுமே அவங்கவுங்க அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி வேற வேற ஃபோர்காஸ்ட் தான் யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ தேர்ட் போர்ஷன் வந்து ஷுட் ஆவரேஜ் ஆர் எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன்ஸ் டு பி யூஸ்ட். ஸோ ஆவரேஜ் வெதர் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணுமா? ஸோ நார்மலா வெதர் வந்து இவ்வளோ தான், ரொம்ப எக்ஸ்ட்ரீம் வெதர்ஸ்லாம் இல்லைங்கிற மாதிரி யூஸ் பண்ணலாமா, இல்லை ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணுமாங்கிறது தான் கேள்வி. ஸோ மோஸ்ட் யூட்டிலிட்டிஸ் கன்ஸ்ட்ரக்ட் ஸ்கேட்டர் டயக்ராம்ஸ். ஸோ ஸ்கேட்டர் டயக்ராம்னா ஜஸ்ட் பிளாட்ஸ் correlating certain weather variables. Correlating certain weather variables, usually coincident dry bulb temperature and humidity. ஸோ ட்ரை பல்ப் டெம்பரேச்சரையும் ஹியூமிடிட்டியும் பீக் டிமாண்டோட, ஸோ வித் பீக் டிமாண்ட் அவங்க வந்து ஒரு ஸ்கேட்டர் பிளாட் போடுவாங்க, ஸ்கேட்டர் டயக்ராம் போடுவாங்க. ஸோ ஃப்ரம் திஸ் டேட்டா ஃபியூச்சர் வெதர் சென்சிட்டிவ் லோட் காம்பனன்ட்ஸ் கேன் பி அப்டைன்டு பை எக்ஸ்ட்ராபோலேஷன். ஸோ ஒரு வெதர் வேரியபிளுக்கும் பீக் டிமாண்டுக்குமான கிராஃபிக்கல் ரிலேஷன் வந்து எனக்கு ஹிஸ்டாரிக்கல் டேட்டாலேருந்து ஒன்ஸ் கிடச்சிருதுன்னா நான் அதை எக்ஸ்ட்ராபோலேட் பண்ணி என்னோட வெதர் லோட் காம்பனண்ட்டை நான் எடுத்துப்பேன். என்னோட வெதர் வந்து அப்போ எவ்வளோ இருக்குங்கிறது என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி நான் பீக் டிமாண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். ஸோ இது ஒன் ஆஃப் தி வே. ஸோ செகண்ட் வே என்ன பண்ணுவாங்கன்னா
ஸோ ஹிஸ்டாரிக்கல் வெதர் டேட்டா அவங்க எடுத்துக்கிட்டு நார்மல் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் வெதர் வேரியபிள்ஸ். ஸோ வெதர் வேரியபிளுக்கு ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் போடுவாங்க. ஸோ ஒன்லி வெதர் வேரியபிளுக்கான ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ்ஸ் போட்டுருவாங்க. அதை போட்ட பிறகு which are then used in conjunction with the weather load model. ஸோ வெதர் லோட் மாடலோட இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கம்பைன் லைக் அது கூட வந்து இதை சேர்த்து கம்பைன் பண்ணுவாங்க. ஸோ வெதர் லோட் மாடல்னா என்னன்னா வெதருக்கு ஏற்ற மாதிரி லைக் வெதர் லோட் மாடல் நேமே இண்டிகேட் பண்ணுது. ஸோ வெதர் வேரியபிள் விச் இஸ் ரிலேட்டட் டு தி லோட். ஸோ அதான் வந்து வெதர் லோட் மாடல். ஸோ எந்த அளவு வெதர் வந்து வேரி ஆகுதோ வெதரோட வேரியேஷன் ஆகுதோ அதோட லோடோட ரிலேஷன்ஷிப் லைக் வெதருக்கும் லோடுக்குமான ரிலேஷன்ஷிப் தான் வெதர் லோட் மாடல் வந்து ரெப்ரசென்ட் ஆயிருக்கும். ஸோ இப்போ நான் வெதரோட டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் நான் இதுக்குள்ள ப்ரொவைட் பண்ணுறேன்னா என்னால் வந்து லோடு வந்து அப்டைன் பண்ண முடியும், என்ன ஃபோர்காஸ்ட் அப்படிங்கிறத அப்டைன் பண்ண முடியும். ஸோ அந்த பிரின்சிபலை வச்சு அவங்க வந்து வெதர் சென்சிட்டிவ் காம்பனண்ட் ஆஃப் ஃபியூச்சர் லோட்ஸ் வந்து எஸ்டிமேட் பண்ணுறாங்க. இதை மாதிரி ஒரு அப்ரோச் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்ல டைரக்டா கிராஃபிக்கல் ரிலேஷன்ஷிப் இங்க டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்து வெதர் லோட் மாடலோட கம்பைன் பண்ணி ஃபியூச்சர் லோட் வந்து எடுக்கிறாங்க. இவங்க ஒரு டைப் ஆஃப் எஸ்டிமேஷன். So in most cases, some adjustment made for weather conditions are considered necessary for accurate forecasting. ஸோ சில பர்டிகுலர் சுச்சுவேஷன்ஸ்ல வெதர் கண்டிஷன்ஸை நம்மளே அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஈவன் தோ அபவுட் 2 ஸ்டெப்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகாத ஏதாவது திங்ஸ் இருந்தா அதை வந்து நம்ம அக்யூரேட் ஃபோர்காஸ்ட்காக நம்மளே வந்து இன்க்ளூட் பண்ணுவோம். அது ஈவன் தோ ஏதாவது டேட்டால தெரியல, நமக்கு அப்டைன் ஆன டேட்டா அந்த பர்டிகுலர் இது வந்து தெரியல, பட் ஆனால் அது ஆக்சுவலாக இருக்கு அப்படின்னா நம்மளால போட்டுக்க முடியும், அதுக்குள்ள சேர்த்துட முடியும். So in some special cases, additional care must be given to weather models, particularly if extreme weather conditions are possible. ஸோ வெதர் மாடலுக்கு வந்து லைக் நம்ம வெதர் லோட் மாடல் யூஸ் பண்ண போகணும் இல்லை. ஸோ அந்த வெதர் லோட் மாடல் வந்து நம்ம கொஞ்சம் அடிஷ்னல் கேர் வந்து தரணும். அதுக்கு அந்த மாடலை ரெடி பண்ணதுக்கு அடிஷ்னல் கேர் வந்து தரணும். எப்போனா எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன்ஸ் நான் போனேன், எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன்ஸ் நான் வந்து அசியூம் பண்ணி பண்றேன்னா வெதர் லோட் மாடல் வந்து ரொம்ப அக்யூரேட்டா லைக் ரொம்ப வந்து கரெக்டாக இருக்கணும், அக்யூரேட்டா இருக்கணும். அப்போதான் அது வந்து யூஸ்ஃபுல். So utilities that consider extreme weather conditions often determine extreme peaks by using historical differences between nominal and extreme weather peaks. ஸோ எந்தெந்த யூட்டிலிட்டிஸ் வந்து எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன்ஸ் வந்து கன்சிடர் பண்ணுதோ அந்த அந்த பர்டிகுலர் யூட்டிலிட்டிஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் பீக்ஸ் வந்து தேவைப்படும். அதாவது வெதர் டைம்ல எவ்வளோ பீக் வந்து ஆயிருக்கு, மேக்ஸிமம் பீக் ஆயிருக்குங்கிறது அவங்களுக்கு தேவைப்படும். ஸோ அதை வந்து அவங்க ஆக்சுவலாக எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா historical difference between nominal and extreme weather peaks. ஸோ இது ப்ரீவியஸ் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வச்சு நாமினலுக்கும் எக்ஸ்ட்ரீம் வெதர் பீக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நாமினலாக அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் பீக் வரும், இவ்வளோதான் சிஸ்டத்தோட பீக்கு நாமினலாக அவங்க ஒரு வேல்யூ வச்சிருப்பாங்க. பட் வெதரோட வேரியேஷனால அதை விட ஒரு அதிகமான வேல்யூ ஹிஸ்ட்ரியில் அதுக்கு முன்னாடியே தான் அது அவங்க செலக்ட் பண்ணுற டைமுக்கு முன்னாடி அந்த மாதிரி நடந்திருக்கலாம். ஸோ அந்த டிஃப்ரென்ஸை நான் ஃபோர்காஸ்ட் பண்ணுறது மூலமா என்னால் வந்து இப்போ இதுக்கோட இந்த டிஃப்ரென்ஸ் வந்து அதை எக்ஸ்ட்ரீம் பீக்கோட வேல்யூ வந்து என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, நாமினல் பீக்குக்கும் எக்ஸ்ட்ரீம் வெதர் பீக்குக்குமான ஹிஸ்டாரிக்கல் டிஃப்ரென்சஸ் அப்டைன் பண்ணி இப்போ நம்மளோட நாமினல் பீக்கை வச்சு அந்த டிஃப்ரென்ஸை ப்ளஸ் பண்ணனா நமக்கு எக்ஸ்ட்ரீம் பீக் கிடச்சிடும். ஸோ அதான் அவங்க யூஸ் பண்ணுற பிரின்சிபல். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் வெதர் கண்டிஷன்ஸ்க்கு இது எல்லாமே ஓகே. பட் எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன்ஸ்க்கு இன்னுமே வந்து ஒரு சரியான ஒரு மெத்தட் வந்து டிவைஸ் பண்ணலை. So should simple forecasting methods to be used or should more formal mathematical procedures be investigated? ஸோ இப்போ நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளான மெத்தடாக இருந்தால் போதுமா, இல்லாட்டி ரொம்ப டீட்டெயிலாக மேத்தமெட்டிக்கலாக அந்த பர்டிகுலர் ஃபோர்காஸ்ட்டை சால்வ் பண்ணணுமா? அதாவது இது வந்து நமக்கு டிபெண்ட்ஸ் அப்பான் அக்யூரசி லெவல். எவ்வளோ நமக்கு அக்யூரேட்டாக வேணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம டீட்டெயிலாக அதை வந்து சால்வ் பண்ண தான் கிடைக்கும். So first, choosing a forecasting technique to use in establishing future load requirement is a non-trivial task in itself. So நமக்கு ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்சிட்டியே எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம வந்து லோட் ரெக்குவயர்மெண்ட்டுக்கான ஒரு ஃபோர்காஸ்டிங் டெக்னிக் எடுக்க போகல. ஸோ அது வந்து முதல்ல எது எடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் டாஸ்க். ஏன்னா லோட்ஸுக்கு ஏற்ற மாதிரி லோடோட கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு டெக்னிக் வந்து பெஸ்ட்டாக இருக்கும், இன்னொரு டெக்னிக் வந்து அதே பர்டிகுலர் லோடுக்கு ஒஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே நான் செலக்ட் பண்ணி தான் நான் டெக்னிக் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ டிபெண்டிங் அப்பான் த நேச்சர் ஆஃப் லோட் வேரியேஷன்ஸ் ஒன் பர்டிகுலர் மெத்தட் மே பி சுப்பீரியர் டு another. So before choosing a particular method, whether it be simple curve fitting or stochastic modeling, a basic understanding of how a load behaves is essential. ஸோ லோடு வந்து ரொம்ப சிம்பிளாக பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் நான் சிம்பிள் கர்வ் ஃபிட்டிங் போட்டாலே போதும். அதாவது சிம்பிள் கர்வ் ஃபிட்டிங் எப்போ நான் போவேன்னா அந்த பர்டிகுலர் நம்ம ஆல்ரெடி ஒரு
நம்ம ஒரு 5 ஈக்குவேஷன்ஸ் பின்னாடி பார்க்க போறோம். ஸோ அந்த 5 ஈக்குவேஷன்ஸ் அனலிட்டிக்கல் ஈக்குவேஷன் பார்க்க போறோம். ஸோ அந்த அனலிட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸோட மேட்ச் ஆச்சுன்னா நம்மளோட லோட் வேரியேஷன் மேட்ச் ஆச்சுன்னா நம்ம அப்போ அதே போய்க்கலாம். சிம்பிள் கர்வ் ஃபிட்டிங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம ரொம்ப டஃப்பாக ஸ்டாக்கிஸ்டிக் மாடலிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டைம் தான் வேஸ்ட். ஸோ அதை பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி ஒரு டஃப்பான ஒரு அன்பிரடிக்டபிள் மாடலுக்கு வந்து நம்ம சிம்பிள் கர்வ் ஃபிட்டிங் எடுத்தாலும் எதாவது தான் வரும். ஸோ அப்போ நம்ம லோடோட வேரியேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளோட மெத்தட் வந்து மாறுது. ஓகேவா? So if on the basis of historical data and good judgment, simple extrapolation appears to suffice, it should be used. Choosing the best technique for a given utility once again requires good judgment and knowledge of advantages and disadvantages of various methods. ஸோ நான் மெத்தடை சூஸ் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு முதல்ல எல்லா மெத்தடும் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அந்த மெத்தடோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் எனக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒன்ஸ் எனக்கு அட்வான்டேஜும் டிஸ்அட்வான்டேஜும் தெரிஞ்சாதான் நான் அந்த மெத்தடை சூஸ் பண்ண முடியும். இல்லாட்டி அந்த மெத்தட் ரிஜெக்ட் பண்ணுவோம். எனக்கு அதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் தெரியணும். ஸோ ஒன்ஸ் அ மெத்தட் ஹஸ் பீன் சூஸன், இப்போ நான் சூஸ் பண்ணிட்டேன். ஓகே, இந்த என்னோட லோட் வேரியேஷன் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக தான் இருக்கு. அப்போ நான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கர்வ் ஃபிட்டிங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். நான் போயிட்டேன். அதை ஃபிக்ஸ் பண்ணோடனே அதோடு நிறுத்தக்கூடாது. மஸ்ட் ஆல்வேஸ் ரீஎவாலுவேட் இட்ஸ் எஃபெக்டிவ்னஸ். நான் சூஸ் பண்ண மெத்தட் வந்து எஃபெக்டிவாக இருக்காங்கத்தான் நான் ரீஎவாலுவேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ திடீர்னு நான் ஸ்ட்ரெயிட் லைனாக அசியூம் பண்ண லோட் வேரியேஷன் திடீர்னு வந்து வேற ஷேப்புக்கு போகலாம். வேற அன்பிரடிக்டபிளா, அதாவது இது மாதிரி கூட இருக்கலாம். ஸோ இவ்வளோ தூரம் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக போயிட்டு இருக்கு. இவ்வளோ தூரம் ஸ்ட்ரெயிட் லைனாக போயிட்டு திடீர்னு ஒரு ரேண்டம் வேரியேஷன், ரொம்ப ரேண்டமாக வேரி ஆகுது. ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் டியூரேஷன் வரைக்கும் தான் என்னோட அந்த ஸ்ட்ரெயிட் லைன் கர்வ் ஃபிட்டிங் டெக்னிக் ஒத்து வரும். இந்த இடத்துக்கு மேலே வந்து லைக் ரொம்ப ரேண்டம் வேரியேஷனாக இருக்குது. ஸோ அப்போ நான் அதுக்கேற்ற மாதிரி மெத்தடை வந்து இதை விட ஒரு பெஸ்ட் மெத்தட் அதுக்கு சூட் ஆகலாம். ஸோ அந்த மெத்தடை வந்து நான் செலக்ட் பண்ணி எடுக்கணும். So because forecasting technique can outlive their usefulness as a result of either drastic changes in system or improvement in the methods. ஸோ அப்போ நம்ம சிஸ்டத்தை வந்து கண்டினியூஸாக அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த லோட் வேரியேஷன்ஸ் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபோர்காஸ்டிங் டெக்னிக்காக மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுதான் வந்து இவங்க சொல்கிற ஐடியாலஜி. ஸோ இந்த மோர் ஃபார்மல் மேத்தமெட்டிக்கல் ப்ரொசீஜர்னாலும் சரி, இல்லை சிம்பிள் ஃபோர்காஸ்டிங் மெத்தட்னாலும் சரி, இட் கம்ப்ளீட்லி டிபெண்ட் அப்பான் தி லோட் வேரியேஷன் அண்ட் அக்யூரசி லெவல் ரெக்வயர்ட். எவ்வளோ எனக்கு லோட் வேரி ஆகுது, அதோட அக்யூரசி லெவல் எனக்கு எவ்வளோ வேணும், அதை பொறுத்து தான் நான் அதை செலக்ட் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ தான் இந்த 4 கொஷின்ஸ். இந்த 4 கொஷின்ஸுமே வந்து டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் வந்து ஒவ்வொரு பர்டிகுலர் யூட்டிலிட்டிஸ்க்குமே கிடைக்கும். ஸோ இந்த 4 கொஷின்ஸ்க்குமே அவங்களோட அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து வேறு வேறு ஆப்ஷன் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த 4மே வந்து எது பெஸ்ட்டு எது ஒஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கு இல்லை, ஜஸ்ட் வேரியஸ் ஆப்ஷன்ஸ்க்காக மட்டும்தான் இந்த 4 கொஷின்ஸுமே. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம மெத்தடாலஜி ஆஃப் லோட் ஃபோர்காஸ்டிங் பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.